அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது கால சர்ப்ப தோஷம் போக்கும் காளஹஸ்தீஸ்வரர் ஆலயம் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாழ்க்கையில் பெருமளவு அந்தஸ்து மற்றும் பெரிய அளவு பணம் அனைத்தும் இருந்தும் நம் வாழ்க்கையில் கல்யாணம் கைகூடி வராமலேயே இருந்து வரும். இதற்கு நாகதோஷம் இருக்கும் என்று சிலர் கூறுவர். இதனைத்தான் நாம் கால சர்ப்ப தோஷம் என்று கூறுகிறோம். பெரியோர்கள் அனைவரும் நாகதோஷம் உங்களுக்கு பிடித்து இருந்தால் உடனே காளஹஸ்தி சென்று வாருங்கள், உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்று கூறுவார்கள். இதை நாம் கேட்டிருப்போம். ஆம், இது உண்மைதான். இந்த கோவில் ஆந்திராவில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் காளஹஸ்தி என்ற ஊரில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் தல வரலாறு என்னவென்றால், பாம்பு ஒன்று தனது மாணிக்கங்களை பாதாளத்திலிருந்து எடுத்து வந்து லிங்கத்திற்கு அனுதினமும் பூஜை செய்து வந்தது. இந்த பூஜை முடிந்த பிறகு யானை ஒன்று வந்து அந்த மாணிக்கங்களை தன் தும்பிக்கையால் அதனை தள்ளிவிட்டு தனது தும்பிக்கையால் தன்னால் முடிந்த அளவு தண்ணீர் மற்றும் பூக்களை கொண்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்தது. இது அனுதினமும் நடந்தது. அடுத்த நாள் வந்து இந்த மாணிக்கங்களை பார்க்கும்போது இந்த பாம்பானது இந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து அந்த யானை கொண்டு வந்த பூக்கள் மட்டுமே மற்றும் தண்ணீர் அபிஷேகம் செய்யப்பட்டது அந்த பாம்புக்கு தெரிய வருகிறது. யார் இவ்வாறு தனது பூஜையில் குறுக்க வருகிறார்கள் என்று பார்க்க தனது மாணிக்கங்களை வைத்து பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு அங்கேயே இருந்தது. அப்போது யானை வந்தது. அங்கு இருந்த மாணிக்கங்களை அப்புறப்படுத்திவிட்டு தனது பூஜையை செய்தது. இதை கண்ட பாம்பானது கடும் கோபமுற்று அந்த யானையின் தும்பிக்கை வழியே யானையின் உள்ளே சென்றது. இதனால் மூச்சு திணறி இந்த பூஜையை நிறைவேற்றிவிட்டு மலைகளின் மீது மோதி அந்த யானை இறந்து போனது. அந்த யானையானது அந்த தும்பிக்கையை மலை மீது மோதியதால் அந்த பாம்பும் நசுங்கி இருந்தது. இது ஒரு சிவனின் திருவிளையாடல் ஆகும். தன் பக்தர்களை தன்னோடு சேர்த்துவதற்காக இந்த நிலை சிவனால் உருவாக்கப்பட்டது. இதுபோல சிலந்தி ஒன்று ஈஸ்வரனுக்கு கோபுரம் கட்டி வந்தது தன் உடம்பிலிருந்து வரும் நூலினால். இந்த கோபுரம் காற்றினால் அருந்தாலும் மீண்டும் கட்டி அந்த ஈஸ்வரனை வணங்கி வந்தது. இதனை கண்ட சிவபெருமான் அந்த கோபுரத்தை தீயினால் எரிக்க முற்பட்டார். அப்போது கடும் கோபம் கொண்ட அந்த சிலந்தியானது அந்த தீயை எப்படியாவது விழுங்க வேண்டும் என்று இறப்பதற்கு முற்பட்டது. இதனை கண்டு வியந்த சிவபெருமான் அவர்கள், உனக்கு என்ன வர வேண்டும் சிலந்தியே என்று கேட்டார். அதற்கு அந்த சிலந்தியானது, எனக்கு மீண்டும் பிறக்கா வர வேண்டும் என்று அந்த சிலந்தி கூறியது. அதற்கு சிவபெருமான் அவர்கள் அதற்கு முக்தி அளித்து அதனை தன்னுள் அடக்கி கொண்டார். இந்த திருத்தலத்தில் இந்த கோவிலில் லிங்கத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தால் கீழே உள்ள பகுதிகள் யானையின் தந்தங்கள் போன்றும் இடையில் உள்ளது பாம்புகள் போன்றும் பின்புறத்தில் சிலந்தி போன்றும் காட்சியளிக்கும். இத்தகைய புண்ணிய தலத்திற்கு சென்று நீங்கள் என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்டாலும் இந்த காளஹஸ்தீஸ்வரர் உடனே வரம் கொடுப்பார் என்பது சிறந்த ஐதீகம். ஆதலால் திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து பூஜை முறைகளை நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த காளஹஸ்தி கோவிலானது பிரம்மா கைலை மலை படைக்கும் போது அதன் சில பகுதிகள் கீழே தவறி விழுந்ததால் ஸ்ரீகாளஹஸ்தி என்று அழைக்கப்பட்டது. இப்போது தற்போதைய காலகட்டத்தில் ஸ்ரீ காளஹஸ்தி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றால் அங்கு பாதாளத்தில் விநாயக பெருமான் இருக்கிறார். அவரை நீங்கள் மனதார வணங்கிவிட்டு பிறகுதான் இந்த காளஹஸ்தீஸ்வரரை நீங்கள் வணங்க வேண்டும். இந்த காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு ராகு கேது கிரகங்களை பரிகார தலமாக அதிக அளவில் திகழ்கிறது. கேது ராகு கிரக தோஷத்தால் சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் குழந்தையில்லா தம்பதிகள், நீண்ட நாள் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பூஜை செய்து இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கு இந்த நாக சர்ப்ப தோஷ பரிகார பூஜைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த பூஜைகள் நடைபெறுகின்றன. எனவே திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால்
ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த ஈசனின் திருவருளை நீங்கள் பெற்றிடுவீர்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை